அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாய்ரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பருத்தி பாலுங்க. பருத்தி பால் வந்து இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு இந்த மழை நேரத்தில் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், சளிக்கு ரொம்ப ஒரு நல்ல மருந்துங்க. அது எப்படி செய்கிறதுனா, நாள் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல அந்த பருத்தி பாலை நல்லா அந்த பருத்தி விதையை அலசிட்டு ஒரு சட்டியில் போட்டு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டு நைட்டு இரவு படுத்துடணுங்க. அந்த நைட்டு ஃபுல்லாக அது ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சு வர போகும்போது இந்த பதத்தில் நல்லா ஊறி போய் அப்படியே முதுன்னு இருக்குங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு அந்த தண்ணி நம்ம மூடி வச்ச தண்ணினால் அதையே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊற வச்ச தண்ணியிலே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல கெட்டியான பாலை நல்லா 2-3 அரை அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தாப்புல தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு இப்போ நான் ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி செஞ்சேங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் வெல்லம், தேங்காய் துருவினதோ நாங்கள் கட் பண்ணதோ அதை அரைக்க தான் போகிறோம். சுக்கு, ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு, உப்பு தூள், அவ்வளோதாங்க. இப்போ சட்டியை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால் அரைச்ச பாலை நல்ல பெரிய அகலமான சட்டியில் ஊற்றிக்கிறணுங்க. அகலமான சட்டியில் வச்சு தான் அதை காய்ச்சணும். இன்னொரு இதில் முக்கியமான ஒரு விஷயம், அதில் அந்த பருத்தி பாலை தவிர எதையுமே இப்போ ஊற்றிடக்கூடாது. நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கிறணும். அதே மாதிரி வெல்லத்தை இடித்து வெல்லத்தை தனியாக வச்சுக்கிறணும். அந்த சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையுமே இடித்து தனியாக வச்சுக்கிறணும். இதில் மெயின் என்னென்னா, நம்ம அந்த பருத்தி பால் பக்கத்துலேயே தான் நிற்கணும். இந்த பால் வந்து பசும்பாலை காட்டிலும் வேகமாக பொங்கக்கூடிய தன்மை உடையது. அப்புறம் நம்ம ஒரு சட்டியை பக்கத்தில் வச்சு அந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம், நம்ம நுணுக்கி வச்ச வெல்லம், சுக்கு, அந்த ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா தனியாக தான் கொதிக்க வைக்கணும். ஆமாம், அதில் உப்பும் போட்டுருங்க. எந்த ஒரு பொருளையும் அந்த பருத்தி பாலில் ஊற்றிடக்கூடாது. பருத்தி பாலை ஆற வச்சுட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பிறகு தான் நம்ம தேங்காய் பால், அந்த சுக்கு மிளகு, அந்த இதை அதில் ஊற்றி கலக்கணும். ஆறிடணும். ஒரு 10 நிமிஷம் பால் வந்து ஆறிடணும். அப்போ தான் தெரியாது. நம்ம கடையில் வாங்குகிற பால் மாதிரி இல்லை பாருங்களேன், இது ஒரிஜினலு. கடையில் வந்து என்னென்னா அரிசி மாவு இதெல்லாம் கலப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து விற்கக்கூடியவங்க, அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரிஜினல் பருத்தி பால் இந்த மாதிரி தான் இருக்கும்.